2023ல நடந்த குரூப் 3 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். நூலாசிரியர் பொறுத்துக. காற்றிலே மிதந்த கவிதை மு. அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கி.வா. ஜெகநாதன். நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வானமாமலை. புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சுடி இயற்றியவர் நெல்லை சு. முத்து. பாண்டிய நாடு முத்துவளம் மிக்கது. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். இதோட ஆசிரியர் பெ. சுந்தரனார். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி 1891ல பேராசிரியர் சுந்தரனாரால் இது தமிழ்ல எழுதப்பட்டது. மனோன்மணியம் நூல் ஆசிரியர் பவாலானது 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்டது. இந்த நூலோட தொடக்கத்துல கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றிருக்கும். இந்த நூலோட கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். மனோன்மணியம் நூலின் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். காவடி சிந்தின் ஆசிரியர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். வண்ண சிந்து பாடியதால் இவர் காவடி சிந்தின் தந்தைன்னு அழைக்கப்படுகிறார். இருதயாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராக இருந்தவர். இருதயாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் ஆரண்ய காண்டம். இது கம்பராமாயணத்துல வருது. சிலப்பதிகாரத்துல இருக்க காண்டம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரம், மணிமேகலை. நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை? கம்பராமாயணமும் திருக்குறளும். கூற்று 1 கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டம் ஆகும். கூற்று 2 அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. ரெண்டுமே சரி. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை டேஷ் காணப்படும். வாய்மையால் காணப்படும். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியன டேஷ் திணைக்குரிய தொழில்கள். பாலை திணைக்குரிய தொழில்கள். கீழ்கண்டவற்றுள் சு. சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. சு. சமுத்திரம் அவரோட படைப்பு வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. இவரோட வேரில் பழுத்த பலா அப்படிங்கிற புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாரு. சு. சமுத்திரம் அவர்களின் வேரில் பழுத்த பலா புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாரு. குற்றம் பார்க்கில் சிறுகதை தொகுதிக்கு தமிழக அரசின் பரிசை வாங்கியிருப்பார். உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் மறைந்த. சார்பெழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாது. சார்பெழுத்து வகைக்கு பொருந்துறது உயிர்மெய், ஆயுதம், ஆயுத குறுக்கம் இதெல்லாம் பொருந்தும். பொருந்தாதது உயிரெழுத்து. பின்வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல். இருண்ட வீடு பாரதிதாசன் எழுதியிருப்பார். இப்போ ஏதான் கரெக்ட். இருண்ட வீடு பாரதிதாசன். தாராபாரதியோட நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. கருங்குயில் கூவும், மயில் அகவும், கிளி கொஞ்சும் இல்லனா கிளி பேசும், குயில் கூவும், யானை பிளிரும். ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. அலை, அலை, அழை. அலை சின்னலை வந்ததுன்னா கடல் அலை, அதுவே அலை பெரிய அலை இருந்ததுன்னா அதுக்கு புற்று, அழை, கூப்பிடு. ஓ என்ற எழுத்துக்கு ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். மதகுநீர் தாங்கும் பலகை. இது சோ. சோ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள். சோனா மதில், கோனா அரசன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல்.
ஃபர்ஸ்ட் சால்பு, அடுத்து சிலந்தி, அதுக்கடுத்து சீருடை, சாவரிசை ஆர்டர். சரியான அகரவரிசையை தேர்க. கீற்று, கேணி, காக்கை, கூந்தல். இதுக்கான சரியான அகரவரிசை காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். விட்டு விட்டு இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக. தவறா பொருந்திருக்கிறது 2, 3. முறுக்கு மீசை வந்தார், இதுக்கு அன்மொழி தொகை வரும். கரும்பு தின்றான், இதுக்கு வேற்றுமை தொகை வரும். இப்போ தவறா இருக்கிறது 2, 3. தாய் செய் உம்மை தொகை, முறுக்கு மீசை வந்தார் அன்மொழி தொகை, கரும்பு தின்றான் வேற்றுமை தொகை, வெண்குடைக்கு பண்பு தொகை. விடைக்கேற்ற வினா. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? விடைக்கேற்ற வினாவை எழுதுக. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? மழைமுகம் காணா பயிர் போல. உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வறட்சி, வாட்டம், துன்பம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இவ்வுவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நினைத்தது ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது. நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது. எதுகை, மோனை, இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்துக. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். இக்குறளில் அமைந்துள்ள நயம் எதுகை, பெருமை, கருமமே. ஸோ இதில் பொருந்தி வர்றது எதுகை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இக்குறட்பாவில் அமைந்துள்ள தொடை நயம் அடி அளபெடை தொடை. கெடுப்பதும் எடுப்பதும் அடி அளபெடை. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர்? முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை கருவேப்பிலை. முருங்கைக்கீரை முருங்கை பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். கருவேப்பிலை உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும். தூதுவளை குரல் வளத்தை மேம்படுத்தும், இருமலை போக்கும். கற்றாழை பெண்களின் கருப்பை சார்ந்த நோயை நீக்கும். தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் கிரேக்கர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலக பொதுமை. இதோட ஆசிரியர் கணியன் பூங்குன்றனார், புறநானூறுல வர பாடல் வரி. நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது. பாளையம். பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பேரூர்கள்னா பட்டினம், சிற்றூர்கள்னா பாக்கம். தலைவர்களை உருவாக்குபவர் கிங்மேக்கர் என அழைக்கப்பட்டவர் காமராசர். காமராசரோட பிறந்தநாள் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடப்படுகிறது. பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? சதுர அகராதி. சரியானதை கண்டறிக. தேவநேய பாவனர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் சங்கத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். அனைத்துமே சரி. தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் உவேசா. தமிழ் விடு தூதோட ஆசிரியர் பெயர் தெரியாது. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மு. வரதராசனார். கூற்று. சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்று இருந்தது. காரணம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலேயே வழங்கினர். ரெண்டுமே சரி. கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர்
நா. முத்துசாமி. கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் கண்ணீர் பூக்கள் மு. மேத்தா. தவறான இணையை தேர்ந்தெடுக. ஆசிரியர் அவர்கள் பணியாற்றிய இதழ்கள். நா. பிச்சமூர்த்தி நவ இந்தியா ஹனுமன் இதழில் அவருடையது. மீ. ராஜேந்திரன் அன்னம் விடுத்தூது. ஸோ தவறானது 1, 4. நா. பிச்சமூர்த்தி நவ இந்தியா ஹனுமன். பாரதியார் இந்தியா விஜயா. பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு. மீ. ராஜேந்திரன் அன்னம் விடுத்தூது. இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார். கிறித்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது இரட்சணிய மனோகரம். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் பொய்கை ஆழ்வார். முதல் ஆழ்வார்கள்ல பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேர். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள். காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடலடியில் வரும் திரிலோக நாயகன் தருமன். சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது? சீராபுராணத்தை இயற்றியவர் உமறுப்புலவர். சீராபுராணம் 3 காண்டங்களை உடையது. திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம். மாகாள் இதுக்கான இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். குறுந்தொகை நூல் 401 பாடல்களை உடையது. தொகுத்தவர் பூரிக்கோ. 2மே சரி. பொருந்தா இணையை காண்க. பொருந்தாதது 2 மட்டும்தான். பிடிக்கு பெண் யானை. நசைனா விருப்பம், பிடினா பெண் யானை, யா ஒரு வகை மரம், பொலிக்கும் உரிக்கும். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் 12 ஆழ்வார்கள். சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது? 5 வேர்கள். ஒப்புரவு என்பது ஊருக்கு உதவுவது. பொறுத்துக. அவன், அவள், அவர். இதுக்கு பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம். உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம். உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம். தன்மை பன்மை பெயர்கள். பாசிலை பிரித்தெழுதுக. பசுமை பிளஸ் இலை. அருந்துணை பிரித்தெழுதுக. அருமை பிளஸ் துணை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியானது எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது. மீதி இதுல எல்லாத்துலயுமே வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகத்தின் பின் வல்லினம் மிகும். சால தவ உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். இப்போ இதுல சரியா கொடுத்திருக்கிறது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸ்டோம் புயல், டோர்னடோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று, விர்ல்விண்ட் சுழல் காற்று. பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தாதது ஜீன். ஜீனுக்கு ஆன்சர் மரபணு வரணும். மில்லட்ஸ் சிறுதானியங்கள், ஹெர்ப் மூலிகை, ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி, ஜீன் மரபணு. நிறுத்தல் இதுக்கான வேர்ச்சொல் நிறுத்து. மயங்கிய இதுக்கான வேர்ச்சொல் மயங்கு. சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் சூழ்வார். நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல்.
சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழிற்பெயரை எழுதுக. தொழிற்பெயர் படித்தல். மார்கழி பெயர்ச்சொல் வகையினை கண்டறிக. காலப்பெயர். தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. வினாத்தொடர் கேட்டவன் யார்? கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள். 2, 3 சரி. எவ்வகை வாக்கியம்? பந்து உருண்டது. தன்வினை வாக்கியம். பிறவினை சொற்களை கண்டறிக. பிறவினை சொற்கள் உருட்டினான், பயிற்றுவித்தான். உருட்டினான், பயிற்றுவித்தான். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது செய்வினை வாக்கியம். இதுவே செயற்பாட்டு வினை வாக்கியம்னா சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா? பழமொழிக்குரிய பொருள் கவலை இல்லாமல் இருத்தல். பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். நூலக விதிகளை உருவாக்கியவர் முனைவர் ரா. அரங்கநாதன். இவரோட பிறந்த நாளான ஆகஸ்ட் 9 தேசிய நூலக நாள். நூலகவியலின் தந்தை ரா. அரங்கநாதன். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிக. தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது? தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். நெசவாளர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமமிர்தம். வரிது நிலையிய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு. உருமிட துதவா உவர்நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் புறநானூறு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார். இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை ஒப்பாரி. பொறுத்துக. சிவப்பு ரிக்ஷா ஜானகிராமன். சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி ராமமிர்தம். திரிபுரம் அழகிரிசாமி. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சரியான தொடர் 1, 2. பகைவர்களின் ஆணிரையை கவர செல்லும் போது ஆகோட்பறையை முழக்குவர். இது சரி. சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. இது சரி. விலங்கு தோலினால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவி திமிலை. இது தவறா இருக்கு. இது எப்படின்னா, பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவிக்கு பேர் தான் திமிலை. பலாமரத்தால செஞ்சிருப்பாங்க, விலங்கு தோலை வச்சு கட்டியிருப்பாங்க. இதுதான் திமிலை. இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பறையை பாண்டில் எனவும் அழைப்பர். இது தவறு. சாளராவை தான் பாண்டில்னு அழைப்பாங்க. சாளராவை பாண்டில் எனவும் அழைப்பர். ஸோ 1, 2 மட்டும் சரி. லாஸ்ட் கொஸ்டின். தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? தம்பிக்கு. தேங்க்யூ.